ஜுவல்லரி வச்சு லோன் வாங்குற ரூல்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. லோன் ரிலேட்டட் நியூ ரெகுலேஷன்ஸ் எல்லாமே வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. நகை கடனில் முறைகேடு நடக்கிறனால தான் இந்த மாதிரி நியூ ரூல்ஸ் வந்து ஆர்பிஐ வந்து ரீசெண்டாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. என்ன அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 75% மட்டும் தான் வந்து கடனை வந்து கிடைக்கும். அந்த கோல்டுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ப்ரூஃப் சப்மிட் பண்ணணும். கோல்டு ஜுவல்லரி 22 கேரட் இல்லைனா 24 கேரட் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வந்து லோன் கிடைக்கும் அப்படின்னு எல்லாமே சொல்லியிருந்தாங்க. கோல்டு ஜுவல்லரிக்கு மட்டும் தான் வந்து லோன் கொடுப்போம். கோல்டு பாருக்கு வந்து லோன் கொடுக்க மாட்டோம். அதே மாதிரி 1 கிலோ வரைக்கும் தான் வந்து நம்ம பேங்க்ல வந்து அடமானம் வைக்க முடியும் அப்படின்னு இந்த மாதிரி எக்கச்சக்கமான ரூல்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. இதனால வந்து அக்ராஸ் த கண்ட்ரி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ப்ரொடெஸ்ட் இருந்துச்சு. ஸோ கடைசியில் யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ரிசர்வ் பேங்க் என்ன இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 லட்சத்துக்கு கீழே அடமானம் வைக்கிறவங்களுக்கு வந்து விலக்கு கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது யாரெல்லாம் வந்து 2 லட்சத்துக்கு கீழே அடமானம் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த நியூ ரெகுலேஷன்ஸ் வந்து அப்ளை ஆகாது அப்படின்னு ஆர்பிஐல வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த நியூ ரெகுலேஷன்ஸை until 2026 வரைக்கும் தான் போஸ்ட்போன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் அட்வைஸ் படி நியூ ரெகுலேஷன்ஸ் வந்து Jan 26ல இன்ட்ரோடியூஸ் ஆகும். ஆத்திர அவசரத்துக்கு வந்து நம்ம நகையை வந்து கடனா வந்து வைக்கிறதுனா ரொம்ப கஷ்டம் தான். நமக்கு 2 lakhs and above வேணும்னா ஆர்பிஐ சொல்ற ரூல்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். வேற என்ன பண்றது? இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.